மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, ஒரு இனம் தன் குரலை ஓங்கி ஒலிக்கிறது, தன் உரிமையை மீட்க ஒன்று கூடியுள்ளது. உலகில் யூதர்கள் 0.2% மட்டுமே உள்ளனர். அவர்கள் 4 நாடுகளுடன் சண்டையிடுகின்றனர். வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தால் எழுந்து நிற்போம் என இஸ்ரேல் உள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை சிலருக்கு பிரச்சனை. ஹிந்து என்பதற்காக தொண்டர்கள் கொல்லப்படுகின்றனர். இந்துக்களிடம் ஒற்றுமை கிடையாது என்ற தைரியத்துடன் பழைய அரசியல் செய்கின்றனர். இந்த மாநாடு அது போன்றவர்களுக்கு எச்சரிக்கை மணியாகும். அறுபடை வீடுகளுக்கு ஒவ்வொரு தனித்துவம் உள்ளது. ஆளும் ஆட்சியாளர்களுக்கு அவர்களை எந்த வீட்டில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தவே இந்த மாநாடு. முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கே பிரச்சனை எனில் சூரசம்காரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில் அமர்வோம். தமிழகத்தில் இந்துக்களுக்கும் இந்துக்களை சாராதவர்களுக்கும் என தனித்தனி சட்டம் உள்ளது. இந்த மாநாட்டிற்கும் 2026 தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்றாலும் எனக்கு தெரியும், 2026 தேர்தலில் நிதி வேண்டாம், சுவாமி வேண்டும் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும் தட்டி கேட்க வேண்டும். கோவில்களில் இந்து அறநிலையத்துறை ஒழுக்கமாக நடக்கவில்லை. மாற்று மதத்திற்கு சென்றவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வர வேண்டும். பழமையான தமிழகத்தில் வாழ்க்கை முறை மாறாமல் தமிழர்கள் இருந்து வருகின்றனர். இதற்கு காரணம் கோவில்களை சார்ந்து தமிழ் கலாச்சாரம் இருப்பதால் தான். ஆனால் அரசியல்வாதிகள் வாழ விட மாட்டார்கள். நம் குழந்தைகள் அமைதியாக வெளியே செல்ல வேண்டும். வட மாநிலங்களில் குழந்தைகள் தைரியமாக ருத்ராட்சம் அணிந்து வெளியே செல்கின்றனர். கந்தசஷ்டி கவசம் முருகனுக்கானது, அதை பாடுவதில் விஞ்ஞானம் உள்ளது. எனவே சஷ்டி நாளில் கந்தசஷ்டி கவசம் பாட வேண்டும். சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் சுவாமி கும்பிட்டு விட்டு திருநீரை அழித்து செல்ஃபி எடுத்த ஒரு கட்சி தலைவர் 2026 இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை எடுக்க வருவார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பின் தமிழக அரசியலில் மாநாட்டிற்கு முன் மாநாட்டிற்கு பின் என்ற நிலை இருக்கும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். மக்கள் ஒன்று கூடி மாநாடு நடத்தினால் அரசியல் ஆதாயம் தேடுவதாக அர்த்தமா? மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடமா? மக்களின் பேரெழுச்சியுடன் நடந்திருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு என்று நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார். அத்துடன் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்வதுதான் அக்மார்க் மதவாதம், முருகனை போற்றுவோம் என்று சொல்வது ஆன்மீகம். முருக பக்தர்கள் என கூறி மதவாதம் செய்வதாக இயக்குனர் அமீர் சொல்கிறார். அவரை போன்ற மாற்று மதத்தினர் தேவையில்லாத சொற்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அமீரின் மூதாதையர்கள் தமிழர்கள் என்பதை உணர்ந்து அதன் வழியில் அவர் பேச வேண்டும் என்றும் நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக தலைவர்கள் கூறுவது போல் திமுக அணியில் எந்த ஓட்டையும் இல்லை, இக்கூட்டணி சிதற வேண்டும் என்பது அவர்கள் எண்ணம். அதெல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது. கூட்டணி என்றால் அதில் இருக்கும் கட்சிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பேசி தீர்த்து கொள்ள முடியும். யாரெல்லாம் பாஜகவுடன் கூட்டணி சேருகின்றனரோ அவர்களை தமிழக மக்கள் புறக்கணிப்பர். தமிழ் கடவுள் முருகனும் அவர்களை புறக்கணிப்பார். தமிழ் கடவுள் முருகன் இருப்பது உண்மையானால் 2026 தேர்தலில் பாஜக கூட்டணியை சூரசம்ஹாரம் செய்வார். அயோத்தியிலேயே தோற்ற கட்சிதான் பாஜக. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை இருமொழி கொள்கைதான் இருந்தது. பாஜக ஆட்சிக்கு வந்த பின் மும்மொழி கொள்கை கொண்டு வரப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நெற்றியில் பூசிய திருநீரை ஏன் அழித்தீர்கள் என திருமாவளவனை கேட்கின்றனர். திருநீறு வைத்ததால் நெற்றியில் எரிச்சல் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது உபாதை இருந்திருக்கலாம். ஆனால் வைத்த திருநீரை வேண்டுமென்றே அழித்தால்தான் அது இரட்டை வேடம். அப்படி செய்யாத போது அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். உலகின் முதல் புரட்சி தலைவர் தமிழ் கடவுள் முருகன் தான் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் முருக பக்தர்கள் மாநாட்டில் உணர்ச்சி பொங்க பேசியுள்ளார். என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன், என்னை வளர்த்தது முருகன், எனக்கு துணிச்சல் தந்தது முருகன். மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடும் கடைசி படை வீடும் இங்குதான் உள்ளன. முருகனின் தாயார் மதுரையில் உள்ளார். அவர் தந்தை சிவபெருமான் மதுரையில் முதல் தமிழ்ச் சங்கத்திற்கு தலைமையேற்றார். மதுரையில் தாயும் தந்தையும் மகனும் இருக்கின்றனர். மதுரை மக்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்றும் கந்தசஷ்டியை கிண்டல் செய்கின்றனர். அவர்கள் கடவுள், கலாச்சாரம், பண்பாட்டை கேலி செய்கின்றனர். கேட்டால் இதுதான் மத சார்பின்மை என்கின்றனர். மற்றவர் மதத்தை கேலி செய்ய அவர்கள் யார்?
பொறுமை என்பது கோழைத்தனம் இல்லை. முருக பக்தர்கள் ஒரு பார்வை பார்த்தால் போதும் அந்த கூட்டமே காணாமல் போய்விடும். சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்த மண் இது. அன்பால் இணைவோம், ஆவேசத்தால் வெல்வோம். முருகன் நேரில் வரமாட்டார், நம்மில் வருவார். நாமே முருகனாக மாறுவோம். நம் பாதையில் கொடுமையான ராட்சசகர்கள் உள்ளனர். வீரவேல் வெற்றிவேல் என கூறினால் அவர்கள் ஓடிப்போய் விடுவர். ஹிந்துவாய் நாம் ஒற்றுமையாக போராட வேண்டும். சுண்டெலிகள் ஆயிரக்கணக்கில் படையெடுத்தாலும் ஒரு நாகப்பாம்பு சீறினால் அவை காணாமல் போகும். அதுபோல் சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தால் நாசக்காரர்கள் காணாமல் போய்விடுவர். மாற்றம் ஒன்றே மாறாதது. தர்மத்தின் பாதையில் நின்று நாம் ஜெயிப்போம். முருகனை நம்பினால் வெற்றி, உயர்வு, எழுச்சி கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பவன் கல்யாண் பேசியுள்ளார்.